இப்போ ஹீரோஸே பாடல் எழுதுறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து நான் இந்த பாட்டு எழுதுறது சந்தோஷப்படுறேன். யார் வேணாலும் எழுதலாம், எழுத தெரிஞ்சாலும் எழுதலாம், யார் வேணாலும் எழுதலான்னு தான் சொல்கிறேன். அவங்களுக்கு எழுத தெரியணும்னு சொல்கிறேன். ஆனால் இதை வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஹீரோக்கள் வந்து எழுதும்போது அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்க பவரில் இருக்காங்க. அதிகாரம் பவருங்கிறது சினிமாவை பொறுத்தவரை அவங்க புகழில் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் ரீச் ஆகிடும் இல்லையா? ஒரு நல்ல பாட்டு சுமாரான ஒரு படத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன படத்தில் வந்துச்சுன்னா யாரோ அறிமுகம் இல்லாத ஒரு ஹீரோ பாடான்னு போய் ரீச் ஆகாது. நீங்கள் ஒரு தனுஷோ ஒரு சிம்புவோ அல்லது ஒரு கமல் சாரோ இவங்கெல்லாம் வந்து பண்ணும்போது அது ரீச் ஆகுது. இப்போ தனுஷ், சிம்பு அவங்க பாட்டு எழுதுனா உடனே கிளிக் ஆகிடும். அவங்களுக்கு மார்க்கெட் இருக்குது. ஆக்சுவலி இந்த மார்க்கெட்டு அவங்க பாட்டுனால உருவாகலை. இவங்க பாட்டு எழுதி சிம்புக்கு ஒரு மார்க்கெட் உருவாகலை, இவர் பாட்டுனால அவருக்கு மார்க்கெட் உருவாகலை. ஆனால் அவங்க ஹீரோவாக நடித்ததுனால மார்க்கெட் உருவாச்சு படிப்படியாக வந்து. அப்போது அந்த புகழ் வெளிச்சத்தில் சுமாராக எழுதுகிற பாட்டை கூட ஹிட் ஆகிடுது. இதை ரொம்ப சரியாக ஆராய்ஞ்சோம்னா இன்னும் சரியாக எழுதியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். இன்னும் அதுக்கான தொழிலில் பாண்டித்தியம் பெற்ற ஆட்களை வைத்து எழுதும்போது உள்ளபடியே அது நல்லாயிருக்கும். இப்போது இதன் மூலமாக இவர்களுக்கு வந்து அவங்களுக்கே நம்ம பாட்டு சூப்பராக எழுதிட்டோமோன்னு கூட தோணும். ஏன்னா ஹிட் ஆகிடுதுல. ஆனால் அந்த பாட்டை ஹிட் ஆக்குறது உங்கள் நடிப்புக்காக வந்த ரசிகர்கள் கூட்டம், நீங்கள் நல்ல கவிஞருக்காக வரல. ஆனால் அந்த வெளிச்சத்தில் இதுவும் சேர்ந்து அது போயிடனால அது கிட்டத்தட்ட போலி தான். அது போலியும் ஹிட் ஆகிடுது. ஆக்சுவலாக அது சரியான போக்கில் இது அது எழுதுறவங்களுக்கும் தெரியாது. என்ன ஹிட் ஆகிட்டாலே எல்லாம் சிறப்புன்னு நினைக்கிறாங்க. ஒரு படம் வந்து 100 days போயிட்டாலே நல்ல படம் அப்படி கிடையாது. நல்ல ஆர்ட் ஃபில்மு தான் நல்ல படம். அந்த ஆர்ட் ஃபில்ம் ஓடுறதே இல்லையே. பெரும்பாலான இன்றைக்கி நிலைமை மாறி கொஞ்சம் அதன் மீது கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்குது. பட் ஆர்ட் ஃபில்ம் தான் நல்ல படம், உண்மைக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறது, அது ஓடாது. பட் பயங்கரமாக ஓடுற கமர்ஷியல் படங்கள் சிறந்த படம் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ண முடியும்? அது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் ஹீரோக்கள் எழுதி அது ஹிட் ஆயிடுச்சுன்றதுக்காக அது நல்ல பாட்டு கிடையாது. இன்னும் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன், அந்த எழுத்தில் இன்னும் மொழி ஆழ்மை இல்லை, சந்தங்கள் சரியாக இல்லை, இன்னும் பெயின் இல்லை. அதை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எழுதும்போது இன்னும் சரியாக இருக்கும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கதாநாயகர்களுக்கு, இந்த கவிஞர்களுக்கான வேலையை நீங்கள் பறிக்க வேண்டாம். ஒருவேளை உங்கள்கிட்ட கவிதை ஆளுமை இருந்தால் இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு எழுதுங்க.